ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ப்ரூச்சர்ஸ் ஒர்க்ஸில் நான் வந்து மெட்டீரியல்ஸ் வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை வச்சு எப்படி வந்து ஒரு ப்ரூச்சர்ஸ் பண்ணலாம் அப்படின்றத சும்மா ஒரு சாம்பிளுக்கு நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ப்ரூச்சர்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் நான் சேல் பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அதில் என்னென்ன குவான்டிட்டி உங்களுக்கு வேணும் ப்ளஸ் எந்தெந்த மெட்டீரியல் வேணும் அப்படின்றத நான் வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். இப்போது நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து உங்களுக்கு நான் கவருக்குள்ளாரையே வச்சுருந்ததை நிறைய பேர் வந்துட்டு கவரை விட்டு எடுத்து எங்களுக்கு வந்து நல்லா காட்டுங்க மேம், அப்போ நாங்கள் பார்த்துட்டு டிசைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காக நான் அந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ நான் போட போகிறேன். அதுக்கப்புறம் எவ்வளோ குவான்டிட்டி என்னென்ன ப்ரைஸுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து என்னென்ன வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு எனக்கு கிளியராக தெரியும். ஸோ வாங்க இப்போ வந்துட்டு எந்தெந்த ஒர்க் நம்ம எப்படி பண்ணோம் அப்படின்றத உங்களுக்கு வந்து ஜஸ்ட் நான் உங்களுக்கு சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ரோஸ் பெட்டல்ஸ் மாதிரியே வந்து ரோஸ் கலரில் வரும் லீஃபு. இதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஃப்ளாரல் ஒயிட் கலரில் வரும். இதிலே மல்டி கலர்ஸும் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம வந்துட்டு சும்மா ஒரு 2-3 மட்டும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் எடுத்தேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் பெட்டல்ஸ்க்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பிங்க் கலர் இருக்குது. இதில் வந்து கலர்ஸ் என்கிட்ட அவைலபிள். நான் ஜஸ்ட் வந்து பிங்க் கலர் மட்டும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுப்போம் அப்படின்றதுக்காக நான் எடுத்திருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா லீஃபே வந்து க்ரீன் கலர். ஸோ நான் கான்ட்ராஸ்ட்டாக க்ரீன் கலர் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக க்ரீன் கலர் லீஃப் நான் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் சாரீ கலர், ப்ளவுஸ் கலர் அதுக்கு எப்படிலாம் நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்றதும் கலர் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மக்கிட்ட வந்து கலர்ஸ் வந்து அவைலபிள். ஸோ வந்துட்டு நம்ம அடுத்து ப்ளவுஸ் பண்ணுவோம். ப்ளவுஸ் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து ஹேர் கிளிப்பு, ஹேர் பேண்டு இதுக்கெல்லாமே நான் மெட்டீரியல்ஸ் நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுவேன். அதையுமே எப்படி வந்து வீடியோ உங்களுக்கு பண்ணணும், அதாவது மேக்கிங் கிளிப்பு, ஹேர் பேண்ட்ஸு எப்படி மேக்கிங் வீடியோ அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நான் அதையும் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ரூச்சர்ஸில் நான் இது பண்ணதுனால இப்போ இந்த மெட்டீரியலுக்காக உங்களுக்கு இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எனக்கு இது வேணும் மேம், இது வேணும்னு சொல்லிட்டு. ஸோ வந்து கேட்குறீங்க, பட் வந்துட்டு என்ன மெட்டீரியல்ஸு எவ்வளோ குவான்டிட்டி அப்படின்றத மட்டும் மென்ஷன் பண்ண மாட்டீங்க. ஓவராலாக கேட்குறீங்க. ஸோ வந்துட்டு நம்மளுக்கு அது எப்படி நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க அப்படின்றது நம்மளுக்கு கொஞ்சம் தெரியாது இல்லைங்களா? அதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த குவான்டிட்டி வேணும், எந்த மெட்டீரியல் வேணும், எது மட்டும் வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு உங்களுக்கு கொரியர் பண்ணுவோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த லீஃப் பெட்டல்ஸ்க்காக நம்ம வந்துட்டு எப்படி வந்து இந்த பிங்க்குக்கு க்ரீன் வந்து கான்ட்ராஸ்ட் இருக்குது. ஸோ அது எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்றதுக்காக மட்டும் உங்களுக்கு வந்துட்டு ஜஸ்ட் ஒரு வீடியோ நான் எடுத்திருக்கேன். இதுலேயே வந்து இந்த ரோஸ் பெட்டல்ஸ் வந்து இது பிக் சைஸு. இன்னும் வந்து சின்ன சைஸும் கூட ஒன்று இருக்குது நம்மக்கிட்ட. இப்போ இந்த மிடில் போர்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ப்ளூ கொடுத்துடணும். ஸோ அதே ப்ளூலேயே வந்துட்டு நம்ம 6 பேர்லில் வந்துட்டு நம்ம இது கொடுத்துடலாம் உள்ள அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். ஸோ இது வந்து ஃப்ளாரல்லையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா 3 ஃப்ளாரல் எடுத்து அதுக்குள்ளேயும் 3mm பீடு கொடுத்து நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு இங்கே இல்லை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதே மிடில் போர்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு 3mm கோல்டு கலரே வைக்கிறோம். இதுக்கு வந்து நம்ம மல்டி கலர்லேயே, அதாவது இப்போ சாரீ கலரோ அந்த மாதிரி வந்து நம்ம பேர்ல்ஸ் வந்து நம்மளுக்கு கலர்ஸ் அவைலபிள் பார்த்திங்களா. ஸோ அதுக்கேற்ற கலர்ஸ் நீங்கள் உள்ளே கொடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் அதுவுமே வந்து உங்களுக்கு இன்னும் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஒயிட் கிளாத்துன்றதுனால அந்த ஒயிட்டுக்கு அது ஒயிட் அதில் எடுக்கலை. பட் வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் நீங்கள் கொடுக்குறப்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது நம்ம 3 டைப்ஸில் வந்து, அதாவது 3 இதில் வந்து நம்ம வச்சுருக்கோம். ஒரு ஆங்கிளில் ஒன்று அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுட்டோம். நான் இப்போ வந்து கையில் எடுத்து காட்டுறவங்களுக்கு அதுக்கு முன்னாடி எப்படி நான் இது ப்ளெயினாக இருந்தது அப்படின்னு நான் இப்போ நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து அதில் எது வேணுமோ நீங்கள் வந்து கொஞ்சம் கிளியராக எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இல்லாத மெட்டீரியல்ஸ் கூட உங்களுக்கு இது வேணுமா அப்படின்றது நீங்கள் வந்து என்கிட்ட இல்லாதது கேட்டிங்கன்னா கூட ஜஸ்ட் உங்களுக்கு 1 டேயில் நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் குயிக்காக கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த ஃப்ளோரல்லையே வந்துட்டு கலர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒயிட் கலர். நம்ம வந்து கலர்ஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா சாரீ கலருக்கு, ப்ளவுஸ் கலருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கலர் காம்பினேஷன் கொடுத்து பண்ணுறப்ப இன்னும் சூப்பராக இருக்கும்.
இதில் பார்த்தீங்கன்னா பீகாக் வந்து ஃபஸ்ட் நான் ஒரு இது பண்ண கெம்புன்னு சொல்லுவோம். இது நான் பண்ணேன் பார்த்தீங்களா, கீழே அந்த ஒர்க் இருக்குது பாருங்கள். இதில் வந்து ஏன் நான் 2 டைம்ஸ் அந்த பக்கம் தனித்தனியாக 2 டைப் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த பக்கம் ஃபேஸ் பண்ணி இருக்கும். ஆப்போசிட்டில் வந்து இது பார்த்தீங்கன்னா அப்படிக்கா ஃபேஸ் பண்ணி, இது வந்து இன்னொரு டைரக்ஷன், அதாவது இப்படியும் அப்படியும் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து தனித்தனியாக நம்ம வச்சுக்கிறணும். இந்த பக்கம் அந்த பக்கம்னு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. அதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வச்சுருக்கேன். ஏன்னா ஒன்றா மிங்கிள் ஆகிட்டா நம்ம தேட கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுக்காக இது ஒரு பவுச்சில் அது ஒரு பவுச்சில். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட சில்வர் கலர் தான் அவைலபிள். இதுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு வேணும்னா கூட உங்களுக்கு நான் அண்ணன் கேட்டிருக்கேன், நான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ கோல்டு கலரும் எனக்கு கிடைக்கும். இதுக்கு மேலே வந்து பட்டர்ஃப்ளையும் அந்த மாதிரி வரும் செய்யும். உங்களுக்கு அதுலேயும் வேணும் அப்படின்னா கூட எனக்கு வந்து நீங்கள் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.